நீதிமன்ற ஏல நடவடிக்கை என்ன எதிர்பார்ப்பில் செயல்படுத்தப்படுகின்றது? முதல் கட்டமாக ஏலத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பிளாட்டுகளுக்கு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச மதிப்பு தோராயமாக ரூ.1472 கோடி. இதுவரை உறுதி செய்யப்படாத தகவலின் அடிப்படையில் சுமார் 65,000 புகார்தாரர்களுக்கு தரப்பட வேண்டிய தோராயமான தொகை ரூ.6,000 கோடி. இதுவரை ஏல நடைமுறைக்காக நிறுவனத்தின் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அனைத்தும் ஏலத்தில் விற்பனையாகி முழு பணமும் DRO கணக்கில் ஏலம் எடுத்தவர்களால் செலுத்தப்பட்டால் அது ஏலம் விடும் நடைமுறை என்பதால் ரூ.1500 கோடி வரை தொகையாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று மாண்புமிகு நீதிமன்றம் எதிர்பார்க்கின்றது. இந்த ஏல நடைமுறை வெற்றியடையும் பட்சத்தில் இதன் மூலம் DRO கணக்கில் பெறப்படும் தொகையை 25% பணமாக அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் தர முடியும் என்று நம்பப்படுகின்றது. ஏனென்றால் மொத்தமாக செட்டில்மெண்ட் செய்ய வேண்டிய தொகை 6,000 கோடி. அதில் 1,500 கோடி என்பது 25% ஆகும். உடனே நம்முடைய முதலீட்டில் 25% மட்டும்தான் நமக்கு தருவார்களா என்று பதட்டப்பட வேண்டாம். இது முதல் கட்ட ஏல நடைமுறைக்கான எதிர்பார்ப்பு மட்டுமே. அதன்படி ஒரு முதலீட்டாளர் 1 லட்சம் முதலீடு செய்திருப்பதாக எடுத்துக்கொண்டால் செட்டில்மெண்ட் நிர்வாக அதிகாரியால், அதாவது வருவாய்த்துறையால் முதலீட்டாளரின் தொகை உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கை கொடுக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டால் முதலீட்டாளர் கணக்கில் ரூ.25,000 வரவு வைக்கப்படும்.